ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் தான் அங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சமாக செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் பிகினர்ஸ் இருக்கீங்க அவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப கம்மியாக அரிசி போட்டு செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பாவு அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து தோசை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து அதிரசத்துக்கு கிடையாது. இது வந்து தோசை அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் குவாலிட்டி தோசை அரிசி எடுத்திருக்கேன் நான். அந்த தோசை அரிசியை வந்து ஒரே ஒரு பாவு சேர்த்துக்கிறேன் நான். ஒரு பாவுனா அதாவது 1/4 kg தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து 3லேருந்து 4 முறை நல்லா கழுவலாம். இந்த தண்ணி வந்து ஒயிட் கலராக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து கழுவலாம் நல்லா. இந்த அரிசி வந்து க்ளீன் அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ரொம்ப மண் தூசி எல்லாம் எதுவும் இருக்காது. நான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அரிசி எடுத்திருக்கேன் தோசை அரிசிலேயே. நீங்களும் இந்த மாதிரி தோசை அரிசியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டு இது வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சிடலாம். நம்ம வந்து க்ளீன் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அரிசி நல்லா ஊற வைக்கலாம். பாருங்கள், நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு, நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஊறிட்ட பிறகு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மூடி திறந்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா அரிசி வந்து ஊறி இருக்குது, நல்லா ஊறிக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு துணி எடுத்துகிட்டு அது மேலே நம்ம வந்து போட்டுடலாம். நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். நல்லா எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயிட் காட்டன் கிளாத்து மேலே நம்ம வந்து அந்த அரிசி வடிகட்டின தண்ணி அரிசி எடுத்துன்னு வந்துட்டு இது மேலே காய வைக்கலாம். நான் வந்து கிச்சன்லேயே தான் இது காய வச்சுருக்கேன். இது வந்து கிச்சன் கவுண்டர் மேலே தான் நான் வந்து காய வச்சுருக்கேன் அரிசி. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா அரிசி, அதனால நான் வந்து அது மேலே வச்சுட்டேன். இல்லைனா டைனிங் டேபிள் மேலே தான் நான் போடுவேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அரிசியெல்லாம் பாத்திரத்தில் இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்து நான் துணி மேலே சேர்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும். ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுலாம். நம்ம இது ஆறிட்ட பிறகு நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அரிசி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நைஸாக. இப்போ பாருங்கள், நான் வந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுறேன் ஆறட்டோன்னு. 20 நிமிஷம் ஆயிட்ட பிறகு நம்ம வந்து கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை, வெறும் அரிசி மட்டும் தான் கையில் ஒட்டுது. இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜார் பெரிய ஜாராக எடுத்துக்கலாம் நம்ம. நான் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டிருக்கிறதுனால நான் வந்து ஒரே டைமில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ வந்து அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரில். இப்போ பாருங்கள், அரிசி எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ நான் அரிசியெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து இப்போ வந்து மூடி போட்டு நம்ம வந்து அரைக்கலாம். நம்ம இது வந்து நைஸாக பவுடர் ஆகணும், அது வரைக்கும் அரைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பாதி தான் அரைச்சிருக்கேன். இந்த பாதி அரைச்சிட்ட பிறகு நான் வந்து இதில் வந்து ஏலக்காய் சேர்க்க போகிறேன் நான். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆகணும் இது. இப்போ நான் வந்து இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் நான் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து நான் வந்து பிரித்து தான் நான் போடுறேன். ஏலக்காவோ சோம்பு சேர்த்துட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ சோம்பு சேர்த்துட்டேன், அதுக்கப்புறம் ஏலக்காவும் சேர்த்துட்டேன். இது வந்து நல்லா நைஸாக ஃபைனாக பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் நம்ம. பாருங்கள், இப்போ வந்து நைஸாக ஆகிடுச்சு. இப்போ வந்து இது பத்தாது. இது நம்ம வந்து ஜல்லடை பிடிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். ஒரு தட்டு மேலே ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாவை வந்து நம்ம போட்டுட்டு ஃபுல்லாக நைஸாக மாவு வந்து நைஸாக வர வரைக்கும் நம்ம வந்து ஜல்லடை பண்ணிக்கலாம். பாருங்கள், இருக்கிற மாவெல்லாம் நான் வந்து ஜல்லடையில் சேர்த்துட்டு நம்ம வந்து நைஸாக இருக்கிறது மாவு மட்டும் எடுத்துன்னு மிச்சதெல்லாம் நம்ம கொட்டிடலாம். வேண்டாம் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கடைசியில் இது வரும் இல்லையா, இந்த மாதிரி லம்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது மாவு வந்து நல்லா நைஸாக இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து நான் ஜல்லடை பிடிச்சி எடுத்துட்டேன். மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்குது. அதே மாதிரி மாவு வந்து ஈரமாவு கூட இருக்குது. இது வந்து காயில் மாவு, நம்ம வந்து காயத்துக்கு விடக்கூடாது மாவை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அதே தட்டில் வந்து நம்ம வந்து மாவெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து நான் செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே வைக்கலாம். நம்ம வந்து வெல்லம் பாவு எடுக்கிற வரைக்கும் இந்த மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அப்படியே வைக்கலாம் நம்ம.
இப்போ வந்து நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நான் மண்டை வெல்லத்தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கேன் வெல்லத்தை. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது வெல்லம். இப்போ வந்து இந்த பாவில் தான் நான் வந்து அரிசியை வந்து அலுவு பண்ணேன். அதே பாவில் நம்ம வந்து 3/4 பாகம் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அதிரசத்துக்கு மெஷர்மெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனாக்கா நம்மளுக்கு அதிரச பாவு சரியாக வராது. இப்போ பாருங்கள் நம்ம வந்து 1 பாவு அரிசிக்கு 3/4 பாகம் நம்ம வந்து வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த வெல்லத்தை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் இருக்கிற அழுக்கு மண் தூசியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டேன். அதுலேயே வந்து நான் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம். தூக்கி வச்சுட்டு இது வந்து நல்லா கரைஞ்சி இது வந்து தண்ணி மாதிரி ஆகும்போது நம்ம வந்து வெல்லத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லம் கரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த வெல்ல தண்ணியை. டைரெக்டாக நம்ம எந்த பாத்திரத்தில் பாவு எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த வெல்ல கரைசலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெல்ல பாகு எடுக்கும்போது நம்ம வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த வெல்ல கரைசலில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து கொதிக்கிட்டோம். நல்லா கொச்ச பிறகு நம்ம வந்து பாவு பதம் பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பாகு பதம் எப்படி வருதுன்னு. வெல்லம்லாம் கரைஞ்சிட்டு இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம வந்து பாகு எப்படி செக் பண்ணுறதுன்னா, நம்ம வந்து ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து 2 ட்ராப் ஊற்றி பார்த்தோம்னா அது வந்து பால் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த வெல்லம் வந்து நம்ம கொதிக்கிறதுக்கு விடணும். பாருங்கள் நான் வந்து இப்போ தண்ணியில் விட்றேன். இன்னும் ஆகலை இது. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம வந்து பாகுபதம் செக் பண்ணலாம். இந்த வெல்ல கரைசல் பாகுபதம் செக் பண்ணும்போது நம்ம ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்ச உடனே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது பதம் வந்துடுச்சான்னு. இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து தக்காளி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கொதிக்கிறதுக்குள்ளலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து செக் பண்ணின்னு இருக்கேன். இந்த இது பாகு வந்து நம்ம தண்ணியில் போட்டு நம்ம வந்து ஒரு உருண்டை பண்ணாக்கா அது உருண்டை அப்படியே நிற்கணும். இது வந்து கரியக்கூடாது தண்ணியில் போட்டு பெருக்கக்கூட. இப்போ பாருங்கள் இந்த பாகு செக் பண்ணும்போது நான் வந்து உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். இது உருண்டை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தண்ணியிலே போட்டோம்னா அது அப்படியே நிற்கணும். அது வந்து கரியக்கூடாது. இப்போ பாருங்கள் நான் வந்து தண்ணியில் சேர்த்துட்டேன். அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த உருண்டை. இப்போ வந்து பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மாவு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து கிளறி கொடுக்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து மாவு சீக்கிரமாக நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலன்னா இது வந்து பாவு வந்து கெட்டியாகிடும். ஸோ அதனால நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ஸை பண்ணணும். பாருங்கள் இப்போ வந்து நான் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் மாவெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். எல்லா மாவையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணி ஆகிட்ட பிறகு நம்ம வந்து சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா 1 மினிட் வச்சுட்டு நம்ம வந்து அந்த மாவு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது கூடவே நான் வந்து எள்ளோ அதுக்கப்புறம் சுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் எள்ளோ சுக்கு பவுடர் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா எள்ளு வந்து டேஸ்ட்டுக்கு சேர்க்குறோம். சுக்கு பவுடர் வந்து ஜீரண சக்திக்கு நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துன்னு இருக்கேன். இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக கலரிட்டேன். கட்டிகளே இல்லாத மாதிரி நம்ம கலரணும். கட்டிங்க இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கலரிட்டு இப்போ வந்து நான் வச்சிடுறேன். அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு செக் பண்ணுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போது இன்னும் மாவு வந்து சூடாக தான் இருக்குது. நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். உருண்டை வருதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தால் கரெக்டாக வந்திருக்கு பாவுன்னு அர்த்தம் நம்மளுக்கு. அதிரச பாகு வந்து கரெக்டாக வந்திருக்கு. இது தான் பாகு, இப்படி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துறேன். நான் வந்து நந்தினி நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலரி கொடுத்துலாம். நல்லா கலரிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுலாம். மாவு இன்னும் சூடாக தான் இருக்குது. நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால நம்ம நெய் சேர்க்க போகிறோம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். மூடி போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிட்ட பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. பாருங்கள் நான் ஒரு 10 நிமிஷம் ஆகிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து நல்லாவே உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் கெட்டி ஆயிடுச்சு. பார்த்திங்களா நான் வந்து நல்லா பெரிய உருண்டையாக பிடிச்சி காமிக்கிறேன். நல்லா வந்திருக்கு இது அதிரச பாவு.
இப்போ இதை வந்து நம்ம ஓவர் நைட் நம்ம 24 ஹவர்ஸ் அப்படியே வைக்க போகிறோம். நான் வந்து வேறு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு ஓவர் நைட் வச்சிடலாம். இப்போ நெய் சேர்த்துறேன் நான். நெய் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஓவர் நைட் வச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சி. எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சி மாவு. ஃபஸ்ட்டு மாவு வந்து இலக்காக இருந்துச்சு. இப்போ வந்து மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா கை வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரே ஒரு பாவு போட்டதுனால நம்மளுக்கு கம்மியாக தான் வரும் அதிரசம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சிடுறேன். எவ்வளோ பெரிய சைஸில் நம்மளுக்கு அதிரசம் வேணுமோ அந்த மாதிரி அவ்வளோ சைஸு நம்ம மாவு எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் மாவு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் வந்து நான் நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிட்டு நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டை பண்ணிக்கலாம். மாவெல்லாம் சேர்த்து நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ அதிரசம் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து உருண்டைங்கள்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம தட்டி தட்டி எண்ணெயில் சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் உருண்டை பண்ணின்னு இருக்கேன். எல்லா உருண்டைகளும் நம்ம செஞ்சு முடித்த பிறகு நம்ம வந்து எண்ணெயில் சேர்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு தட்டும் ஒரு சின்ன தட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து கவுத்து போட்டு அது மேலே தான் நான் வந்து அதிரசம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெயை வந்து நல்லா இருத்துடலாம். பாருங்கள், இது வந்து அதிரசம் ப்ரெஸ் பண்ணுறது. அதிரசம் ப்ரெஸ் பண்ணுற இது நான் வச்சுன்னு இருக்கேன். நான் மோல்டு அதில் தான் நான் வந்து இப்போ ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய எண்ணெய் இழுக்கும் இல்லையா அதிரசத்தில். அதனால் இப்போ வந்து நான் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்கொயராக ஒரு ஷீட் கட் பண்ணிவிட்டு அது மேலே தான் நான் வந்து இப்போ அதிரசம் தட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட் மேலே வந்து நான் உருண்டை வச்சுருக்கேன். அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறமா நம்ம தட்டலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பெருசாக தட்டிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து வாழை இலையில் கூட வச்சு தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் வந்து நான் ரவுண்டாக தட்டுறேன். நான் தட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சுருக்கேன். நான் எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு நம்ம வந்து எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நான் தட்டியிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மீடியமாக காயிட்டோம். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும், உள்ளெல்லாம் வேகாது. ரொம்ப சிம்மில் கூட இருக்கக்கூடாது. ஸ்டவ் மீடியமாக ஏறிட்டோம். இது பாருங்கள், நான் வந்து திருப்பி போட்டுட்டு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதிரசம் இதே மாதிரி தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து அதிரசம் வெந்துடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, உள்ளே கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் வந்து இந்த பிளேட் மேலே போட்டு நான் வந்து அதிரசம் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வரப்போகுதுன்னு. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு எண்ணெயும் அவ்வளோ இழுக்காது, எண்ணெயும் கொஞ்சம் சேவ் ஆகும். பாருங்கள், நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதிரசம் வந்து நல்லா ரவுண்டாக கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து சாஃப்டாக கூட இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. பாருங்கள், நான் வந்து நல்லா ஒரு ரவுண்டாக பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி தான் நான் வந்து அதிரசம் வந்து ப்ரெஸ் பண்ணுற மோல்டு வந்து வச்சுன்னு இருக்கேன். அதில் வந்து பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து இன்னொரு அதிரசத்தை நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுலேருந்து நம்மளுக்கு நிறைய எண்ணெய் வெளியே வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 அதிரசம் சுட்டுட்டேன். நான் வந்து இந்த மாதிரி தான் அதிரசம் வந்து வீட்டில் செய்ய போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். பாருங்கள், நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் எல்லாம். இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து ஏலக்காய், சுக்கு, அதுக்கப்புறமா சோம்பு போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லாவும் வெந்திருக்கு, கலரும் நல்லாயிருக்கு. பாருங்களா, ரவுண்டாக வந்திருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது, இப்போது தொட முடியல. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. உள்ளே எள்ளெல்லாம் நம்ம போட்டிருக்க எள்ளெல்லாம் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ, பாய்.